எல்லாருக்கும் வணக்கம். தமிழை நல்ல முறையில் வளர்த்து கொண்டிருக்கும் மேடையில் இருக்கிறவங்களும், சமூகத்தை நல்வழியில் எடுத்துக்கொண்டு இருக்கும் இங்கே இருக்கிற அத்தனை பேர்களுக்கும், இவங்க எல்லாரும் இருக்கிற இந்த அரங்கத்தில் எனக்கும் ஒரு மரியாதை கொடுத்து என்னையும் பேச அழைத்ததற்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த நீங்களும் அங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு பேசுனா நியாயம் இருக்குது. எனக்கு இதில் என்ன நியாயம் இருக்குன்னு தெரியல. நேற்றுன்னு பதட்டத்தோட உச்சமாகவே இருக்கேன். அண்ணன் ஃபோன் பண்ண சரவணன் அண்ணே நூல் வெளியீட்டு விழா இருக்குங்கண்ணே, கண்டிப்பாக வரணும்ண்ணே, கண்டிப்பாக என்னைக்கு நீங்கள் சொல்லுங்கண்ணே, கண்டிப்பாக வருவோம்ண்ணே அப்படின்னு சொன்னேன். பொதுவாக என்ன சொல்லுவோம் தெளிவா, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கேன், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், என் பையனுக்கு காது குத்து இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வரணும், எந்த மாதம்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்துடும், அப்படி தானே சொல்லுவோம் பொதுவாகவே. ஐயா என் பிள்ளைக்கு காது குத்து வச்சுக்க, எப்போ இந்த 10 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க. அந்த மாதிரி அண்ணன் சொன்னார். என்னைக்குன்னு கேட்டேன். நாளைக்குண்ணே அப்படின்றாரு. நாளைக்கு அண்ணே ஓகேண்ணே, யார் அண்ணன் வரான்னு கேட்டேன். அத்தனை பேரும் சொன்னாங்க. அன்னைக்கு பேர் அக்கா பேர் எல்லா பேரும் சொன்னாங்க. மீன விகடன் ஆசிரியர்கள் எல்லாரும் வரான்னு சொன்னாங்க. ஹலோ ஹலோன்றாரு. அண்ணே நான் இருக்கேன் அப்படின்னு. என்னென்ன சத்தத்தை காணாண்டாரு. சத்தத்தை பூரா ஆஃப் பண்ணிட்டேங்க. இவ்வளோ பேர் வராண்டு நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஓகேன்னு என்ன எதுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க இல்லையா, நீங்கள் வந்தாருன்னு சிறப்பான மரியாதையாக இருக்கும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புத்தகத்தை அனுப்பிச்சி விட்டார். அனுப்பிச்சி விட்டு அண்ணே புத்தகம் அனுப்பியிருக்கேன், படிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்றாரு. அண்ணே புத்தகத்தை படிக்கவா இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரவா, ரெண்டும் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக நடக்காது. ஒன்றும் படிக்கிறேன், ஒரு 2 மாதம் கழிச்சு ஃபங்க்ஷன் நடத்துங்க. இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரும் புத்தகம் சம்மந்தமாக எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது. யார் பேசினாலும் எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணே நீங்கள் வந்தால் போதும்ண்ணே, தயவுசெய்து வாங்க அப்படின்றாரு. இருந்தாலும் என் வீட்டில் எல்லாம் போகிறீங்க, ஏதாவது 2 பக்கத்தை படிச்சுட்டு போங்க, என்னத்தான் கேட்டால என்ன பதில் சொல்லுவீங்க, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் சோசியக்காரர் அந்த ஏடுல சொரு வாங்கல. இப்படி அந்த மாதிரி நடுவில் ஒரு பக்கத்தை சொறி ஓப்பன் பண்ணி 43வது பகுதி வந்துச்சு. அதில் அந்த மார்ட்டினோடும் காயத்தினுடைய அவங்கள மட்டும் படிச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் என் பிள்ளைங்க சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் அவங்கள ஒரு வாரம் தள்ளி வந்து உட்காந்துட்டு இன்னட்ட ஒரு 4 வார்த்தையை படிச்சு விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அதை படித்தேன். அண்ணனை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய எழுத்து நடை எப்படின்னு தெரியும். நானும் ஒரு 5, 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பேட்டியில் அண்ணன் எடுத்திருக்காரு. இந்த புத்தகத்தை சசின்னு சொல்லியிருப்பார். ஒவ்வொருடைய பேட்டியை ஒருத்தர் எழுதினாருன்றா அதை படிக்கிறப்ப அவங்க உருவம் தெரியும். ஒரு சின்ன பிட்டு பேப்பர், விகடனில் வந்து பிட்டு பேப்பர் ஒன்று எடுத்து இப்படி பார்த்தோம்னா ஒரு சும்மா ஓரமையாக கிழிஞ்சிருக்கேன். அதில் வர பேட்டி ஒரு 4 வார்த்தையை படித்தோம்னா அது யாரோட பேட்டின்னு கண்டுபிடிச்சிப்படலாம். அதுதான் விகடன். அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதே மாதிரி தான் சரவணன் எந்த பேட்டி படிக்குமோ அந்த உருவம் அப்படியே கண் முன்னாடி வந்துடும். அந்த காய்கறியும் அந்த மார்ட்டினுக்கு அந்த அந்த பகுதியை படித்தேன். அந்த அளவற்ற காதலை, கட்டுக்கடங்காத காதலை, அடாவடித்தனமான அந்த அன்பை ஒளிஞ்சிருந்து ஜன்னலில் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு லைவாக இருந்துச்சு. ஓப்பன் நம்மளுக்கு வேர்த்துருச்சு. அது உருவம் வந்துருச்சுங்க அங்கே. அதாங்க அவருடைய எழுத்து நடை. அது எழுத்து நடை இதாங்க. சார் கலைமணி சார் சொன்ன மாதிரி அதிகமாக பேசுகிறோட அமைதிக்கு மிகப்பெரிய பவர்னு சொல்கிற மாதிரி, உண்மைக்கே எவ்வளோ பேசினாலும் புத்தக வழியாக வரைக்கும் மிகப்பெரிய பவர் இருக்குது. எப்போவுமே எழுத்து நிலையில் வரைக்கும் மிகப்பெரிய பவர் இருக்குது. ஆனால் அந்த 2 பக்கத்தை படிச்சோன்னு போராடினேன். ஏண்டா படிக்க வேண்டிய நேரத்தில் என்ன படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இதை விட நல்லா இருந்திருக்கலாம், இன்னும் மேலே இருந்திருப்பேன். படிக்க வேண்டிய புத்தகத்தை படிக்காமல் விட்டுட்டோம். சரி இப்போவாது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பொதுவாகவே இந்த சினிமாவுக்காக தொழிலுக்காக படிக்கிற ஸ்கிரிப்டை படிச்சு பிடிவேன் வெயிலேன்னு, அதை கொடுத்தானே படிச்சிருவேன். ஏன்னா தொழிலுக்காக படிக்கிறது. அதெல்லாம் இந்த புத்தகம் படிக்க பழக்கம் நமக்கு இல்லவே இல்லை. கடன் கொடுத்தவங்க கூட எதிர்த்து வரப்போ தைரியமாக போயிடுவேன். கேட்டால் சொல்லிக்கிறலாம், அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு. இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு தலைவாக படிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பெரிய பதட்டமாயிடும். பார்க்குற இடம்லாம் புத்தகத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு சூப்பர் இடம், நீங்கள் இதை படிங்கன்னுவாங்க. அப்படி தான் சமுத்திரக்கணி எனக்கு புத்தகத்தை கொடுத்தாரு அண்ணன். கொடுத்துட்டு தம்பி இது ஒன்று பண்ணுமுடா, இது ஒன்று செய்யும்டா, அந்த புத்தகத்தை படுறா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நான் பார்த்தாரு, டேய் இந்த புத்தகம் வேற ஒன்று பண்ணுதுடா உள்ள,
இந்த புத்தகத்தை படுறான்டார். 2 புத்தகத்தை வாங்கியாச்சு. இப்போ எங்கன்னா எனக்கு அவங்க பார்க்குற இடத்துலாம் பயம். ஐயோ இந்த வந்துட்டாரு, புத்தகத்தை கொடுத்தேன்னு படித்தானான்னு கேட்பாரு சொல்லிட்டு இப்படி சுற்றி இப்படி போயிடுறது. ஏதாவது சந்தேஷம், ஏன்டா படிச்சு அண்ணன் படிச்சுனே, அண்ணன் ஏங்கிறத எனக்கு தூங்க விடலைண்ணே. அதே அந்த 10th பேஜுக்கிட்டலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுண்ணே. 10th அதுக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியலண்ணே. டே அது வேறு மாதிரி ஒன்று பண்ணுமுடா அப்படின்றது. அண்ணே கண்டிப்பாண்ணே விடவே மாட்டேனே. விடுறதா இல்லைண்ணே, படிக்கிறேண்ணே. ஐயோ கடவுளே சாமி என்னடா பண்ணுறது. இப்படி தான் நம்ம வீட்டு பிள்ளை ஷூட்டிங்கில் இருக்கப்போ டக்குன்னு வேதராமத்தி அண்ணன் வந்தார். ஆகா இவர் இப்போ நானும் எஸ்கே தம்பி எப்பவுமே ஏதாவது பேசிட்டே இருப்போம், சும்மா இருக்க மாட்டோம்ங்க. தம்பி அண்ணன் பயங்கரமாக எழுத்தாரு தெரியல, ஆமாம் பண்ணார், நம்ம ஏதாவது ஆரம்பிச்சு விடுவோம். ஆனால் அந்த டவுன் த ஒர்த் தேர் வே அந்த புக் படிச்சுன்னா எஸ்கே அந்த கேட்பாப்புல. தம்பி ஐயோயோ என்னாம இருப்பது த கிரிங் அவன் தான் எழுதுனது அது. தம்பி சரியானது தம்பி. அப்போ இன்னொரு புக்கு யார் இந்த ஸ்டேட் தேவை, அது நல்ல சீனக்கண்ணு தேவை தம்பி. அப்படியா என்ன தம்பி அது சரியான புக்குன்னு, அது நீங்கள் அந்த புக்கை படிச்சு இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். என்னடா ஸ்டேட் தேவைன்றாங்க, டவுன் த வாட்டர்ன்றாங்க, இது என்ன புத்தகமாக இருக்கும் அப்படி. நாங்கள் ஒரு புத்தகமும் தம்பி அந்த வாடிப்பட்டி வரராஜ பெருமாள் ஒன்று பண்ணாமல் ஒரு புத்தகம் சின்ன புத்தகம் தான் நீங்கள் பார்த்துருங்க. என்ன தம்பி அது 6வது, அது நீங்கள் எந்த புக்கு படித்தீங்க? நான் 6வது பாகம் தம்பி. அண்ணன் அதில் 3வது பாகம் படிங்க, மிரட்டி இருப்பாப்பண்ணு. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படியே வந்தது. அண்ணன் அது எது கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேனே, உங்களுக்கு தானே வரும், உங்களை கூப்பிட வரணும். ஏன் தம்பி? இல்லை அவர் என்கிட்ட கேட்டார், சூரியத்தின் புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டார். ஏதோ பேர் சொல்கிறாப்புல, க்ரைங் அப்படின்றாப்புல, டவுன் த வாட்டர்ன்றாப்புல, ஸ்டேட் த வேன்றாரு. என்ன புத்தகம் இதெல்லாம்? அண்ணன் புத்தகம்லாம் இருக்க மாட்டாருன்னே, ரொம்ப புத்தக பிரியர் அப்படியான்னு சொல்லிட்டு மறுநாள் என்னை கூப்பிட்டு விட்டுருங்க கேரவனுக்கு. தம்பி போங்க கூப்பிட்றான்னு மேலே போனேன். குற்றப்பெரும்பரை ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு, இன்னும் 2 புத்தகத்தை கொடுத்தாரு. தம்பி நம்ம புத்தகத்தை படிச்சிங்களா இல்லையா? அண்ணன் குற்றப்பெரும்பரை படிச்சிருக்கேனே. நான் படிச்சிருக்கேன். நீங்கள் படிங்க, நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள். சரிங்க கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துட்டு அந்த 2வது பேட்ச் அந்த கயிறு இல்லை சேப்பு கவுரு, அந்த 2வது பேட்சை தாண்டலை. 1 மாதமா வீட்டில் வரையே அந்த கயிறை ஏமா எடுத்தேன். என்ன எடுத்தீங்க? ஏன் எடுத்தேன்டா? அந்த கயிறு முதல் பக்கத்துலேயே அப்படியே கிடக்குது, இதில் ஏன் எடுத்தீங்க வரையா? கயிறு 10 பக்கம் நகலனுங்க. இதுதான் நம்ம ட்ராவல், புத்தக ட்ராவல். என்னன்னா அது புத்தகம் அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நினச்சிட்டேன். புத்தகம் அது உட்காந்து பொறுமை படிக்கணும் இல்லைன்ட்டு. அதனால இப்போ இங்கே உட்காந்துருக்கப்போ பாட்டி வந்து உட்காந்தோன்னு எல்லாரும் பறிச்சுக்கு எடுக்கிற மாதிரி எல்லாரும் 2 பக்கத்தை பிரித்து பார்த்தாங்க. ஆகா இவங்கெல்லாம் பார்த்தா பேசிடுவாங்க என்ன பண்ணுது. எங்கள் அக்கா வேறு பக்கத்தில் ஒரு புக்கில் ஒரு பேச்சா ஒட்டி வச்சுருக்காங்க, ஒரு 20 பேச்சுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, ஈஸியாலேருந்து வராங்கன்ட்டு. கண்டிப்பாக இவங்க எல்லா பக்கத்தையும் ஒட்டியிருப்பாங்க, ஏன்னா அவங்க டைம் இருக்குது அவங்களுக்கு. அதனால எப்போ ஆனாலும் பெற்ற அக்காவே வந்து எத்தனை புக்கு மறந்துடாமல் வச்சுருக்காங்கன்னா நம்ம எனக்கு என்ன இப்போ அடிக்கடி நான் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு டைட்டில் மறந்துடக்கூடாது. நான் பார்த்துக்க சங்காரத்துக்கு சிங்காரம்னு சொல்லிட்டு வைங்களே, எனக்கு கவலை போல இந்த அட்டை பக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு தலைவா, இந்த டைட்டில் மட்டும் மறந்துடக்கூடாது, அப்படியே போய் ஒப்பிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதனால எனக்கு தெரிஞ்சதுக்கு நிறைய பேசிட்டேன். ஆனால் இருந்தாலும் சமீபத்தில் தான் இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். புத்தகங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பல நாட்டில் பல வரலாறுகளை உருவாக்கியிருக்கு புத்தகம் தான். எழுத்து மூலமாக தான் சமூக சீர்திருத்தங்களை உருவாக்கி இருக்குது. எவ்வளவோ நல்ல விஷயங்களை இந்த புத்தகம் தான் எனக்கு உருவாக்கி இருக்கு. சட்ட திட்டங்கள் அத்தனையுமே எனக்கு எப்பேற்பட்ட புத்தகத்தை எழுதுனவங்களும் இன்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக ஒட்டுமொத்த பேரும் போய் சாமியோட அவங்கள போய் நம்ம கும்பிட்டுருவோம். அத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை, அப்படி அறிவை, அப்படி ஒரு சொத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. காலங்காலமாக எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எதை மறந்தாலும் புத்தகங்கள் கண்டிப்பாக அழிவது இல்லவே இல்லை. அதனால் இந்த புத்தகத்தை முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரல, எந்த நீங்கள் புத்தகம் படிக்காத இருப்பீங்க. இருந்தாலும் சொல்லி புத்தகத்தை படிக்காமல் இருந்தாலும் நான் இப்போ படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் கொஞ்சம் கதைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து எங்கள் அப்பாவோட ஒரு பயோகிராஃபி எழுதிக்கிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி மாமன் கதையை நான் எழுதியிருந்தேன். இப்போ தான் அந்த புத்தகத்தோட அருமை எனக்கு தெரியுது, அது சாதாரண விஷயம் இல்லைன்னு. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணனுக்கு நன்றி. ஈரா சரவணனே, சாரி எல்லாம் பெரியவங்க இருக்காங்க. ஈரா சரவணனை வந்து நியாயமாக பார்த்தா நான் வெளியில் நின்று என் அன்பு தங்கச்சி கலாவுடையும் என் அண்ணன் பக்கத்தில் நின்று எல்லாத்தையும் நான் வரவேற்றிருக்கணும். எங்களுக்குள்ளே அப்படி ஒரு நட்பு இருக்குது. அப்படி ஒரு அண்ணன், அவருடைய எழுத்து அவ்வளோ பவர்ஃபுல்லான எழுத்து. வெயிலண்ணே சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் கமர்ஷியலாக படம் எடுக்கணும்னு நினச்சிருந்தாருந்தா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 15 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு இயக்குனர் அவர் இருந்திருப்பார். ஆனால் ஒரு நாளும் அந்த இதுக்குள்ள அவர் போக மாட்டேங்கிறார். எனக்கு சமூகத்தில் என் படம் என்ன பண்ணி, என் படம் இந்த சமூகத்துக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, என் படம் யாராவது மாற்றிருக்கா,
அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் எப்போவுமே. இல்லைண்ணே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அப்படி பெருசாக போனேன் ஸ்கேல். அப்போ தானே சார் அண்ணே இல்லைண்ணே ஹோட்டலில் வந்து ஆர்டர் கொடுத்து சாப்பிட்றது இல்லைண்ணே, இதெல்லாம் சொல்லி டெஸ்ட் கொடுத்து அதை வாங்கி ஆர்டர் கொடுத்து அவங்க சமைச்சு கொடுக்குறது வேறண்ணே. ஆனால் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சது நான் சமைச்சு நாங்கள் சாப்பிடணும்னு கொடுக்குறது அது என்னோட இதுண்ணே. அப்போ அவங்களுக்கு பிடிச்சது நான் எதுக்கு நான் திருப்பி எடுக்கணும், அப்படியே சமைச்சு கொடுக்க அது யூஸ்வல் தானே. எனக்கு பிடிச்சது நான் சமைச்சு கொடுக்குறேன், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும்ண்ணே, என்னோட இது அதுதானே அப்படின்ட்டுவார். அண்ணே தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு நீங்கள் எப்பயும் உங்கள் பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வெறும் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லை, நீங்கள் சமூக பொறுப்புள்ள வந்து எனக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி எங்கள் அண்ணன் எனக்கு வாழ்க்கைக்கு நிறைய நேரங்களில் என்னை வழிநடத்த போகிறதும் நிறைய விஷயம் நான் உங்கள் மூலமாக அதை நான் பார்த்துட்டு இருக்கேன், என்னை வழிநடத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றிண்ணே. இந்த புத்தகம் இன்னும் இது மிகப்பெரிய ஒரு படமாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேனே, வரணும்னு நம்புகிறேனே. இவ்வளோ பேர் இருக்காங்கண்ணே, இவ்வளோ பெரியவங்க இருக்காங்கண்ணே, இந்த புத்தகத்துக்குள்ளே அத்தனை சப்போர்ட் இருக்குண்ணே. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருப்பாங்கண்ணே. இந்த சொசைட்டியில் உங்கள் விருப்பம் போல் இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலில் பெரிய படமாகவும் உங்கள் எண்ணங்கள் மாறாமல் கண்டிப்பாக அடுத்தடுத்த சினிமாவில் ஒரு பெரிய இயக்குனராகவும் சமூகத்தில் நல்ல ஒரு பொறுப்புலாம் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேனே. நன்றிங்கண்ணே. அது அன்பு தங்கச்சிக்காக தங்கச்சி நன்றிப்பா தங்கச்சி, நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்குன்ற தங்கச்சி, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என்ன பேசுகிறேன்னு தெரியல, ஏன்னா அவங்க புக்கு அப்படி வச்சும்போதே எல்லாம் மறந்துருச்சு. அக்கா வந்து அதுக்குள்ளே ஒன்று வச்சு பண்ணாங்க. ஒரு 2010 நினைக்கிறேன், சாரு அவருடைய புத்தக விழாவில் அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் உட்காந்துருக்கேன். அப்பவும் இப்படி தான் குறிப்பு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, படிக்கலை. திரும்பி பார்த்தேன், அதிலே பயம் வந்துருச்சு. இந்த தடவை நான் புத்தகத்தை படிச்சுட்டு வந்தேன். அன்னைக்கு அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், புத்தக விழா போனால் புத்தகத்தை படிச்சிடணுன்றத அப்போ நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை படிச்சுட்டு போகிற விஷயம். வந்த எல்லாருக்கும் நன்றி. எல்லாருமே வந்தது கடைசி நிமிடத்தில் தான் சரவணன் சொன்னார், எல்லாருக்கும் சொன்னாருன்றீங்க. ஆனால் ஏன் உங்கள் எல்லாத்தையும் சொன்னான்னா, நீங்கள் தான் சொன்னால் வருவீங்க. அவர் கூப்பிட்டா வரக்கூடிய ஆள், நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் தான். அதனால தான் உங்களை வேகமாக அந்த இதில் கூப்பிட்டாரு. அவர் தனக்குன்னு எதுவுமே கேட்கவே மாட்டார். அண்ணன் கோபாலண்ணன் வீட்டில் போய் அவர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். நான் ஃபோன் அடித்தேன், சரவணன் அவரை கூப்பிட்டீங்களா? இல்லை, வேறு பேசியிருக்கீங்க. கூப்பிடுங்க, இன்னைக்கு இப்போ ஃபங்க்ஷன் கூப்பிடுங்கன்னா கூப்பிட மாட்டேன்ட்டார். ஃபோனை கொடுங்க, நானாவது அவரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் சார்கிட்ட நான் தான் கூப்பிட்டேன். நான் தான் சார் உங்களை அழைச்சேன், அவரை நான் தான் அழைச்சேன். அண்ணே அதுக்கு தானே வந்திருக்காரு. இல்லை, நாங்கள் வேறு கதை பேசுகிறோமே, புத்தகம் ரிலீஸா எப்போ? அண்ணே இன்னைக்கு 3 அதை சொல்ல தானே வந்தவர் வேறு கதையாக பேசிகிட்டு இருக்கார். கடைசி வரைக்கும் சொல்ல, நான் சொல்லாட்டி அப்படியே வந்திருப்பார். தனக்காக எதையும் கேட்க மாட்டார், மற்றவங்களுக்காக கேட்குறது தான் சரவணன். அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு முத சரவணனை காமிக்கும்போது நான் முத அவரை பார்க்குறேன். எங்கன்னா ஆனந்த விகடன் வாசலில் பார்க்குறேன். நான் என்னோடய இன்விடேஷன், சுப்பிரமணியோட இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தேன் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. அப்போ என்னோடய பிஆர்ஓ பார்த்தார். அதான் வந்து சரவணன், அவன்கிட்ட மட்டும் நீ பேச்சே வச்சுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அமீர் அண்ணன் பிரச்சனை இல்லை, பருத்தி வீரன் வராமல் காரணம் இவர் எழுதின ஜூனியர் ஒன்றில் கட்டுரை தான். அதனால் நீ பேசியாத வாய் கொடுத்துடாதுன்னு நான் சரவணனை பார்த்து ஓடி ஒளிஞ்சிருவேன். அந்த சரவணன் வந்தான்னா இந்த பக்கம் ஒளிவேன். நான் அவரோட சந்தித்ததே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து தான் நான், ஒரு வருஷம் 2010 தான் அவரை நான் சந்தித்தேன். இப்போ வரைக்கும் எங்கள் நட்பு அதுக்கப்புறம் விடாமல் தொடருது. அவருக்காக நான் நிற்கிறதும் இதுன்னா எல்லாருமே கேட்பாங்க, என்னுடைய நலம் விரும்பிகள்லாம் கேட்பாங்க, எதுக்கு சரவணன் அடுத்தடுத்து படம் கொடுத்துட்டே இருக்கீங்க ஏன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சத்யான் என் நண்பன் ஒருத்தன் நண்பரில் என்னோடய காஸ்டியூம் டிசைன் கூட கேட்பார். எல்லாருமே கேட்பாங்க, ஏன் சார் நீங்கள் அவங்களாம் ஏமாறாங்க, அவரை ஏன் நம்புறீங்கன்னு. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ, அசோக் இறந்தப்போ ஒரு 5-6 பேர்த்துக்கு தான் என் மாப்பிள்ளையை பத்திரமா பார்த்துங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, தயவுசெய்து பார்த்துக்கோங்கன்னாரு. என் கூட கடைசி வரைக்கும் என்னை பார்த்துட்டு நிற்கிற சரவணன் தான். அவனுக்காக நான் உயிரே கொடுக்கணும். படம் கொடுக்குறதுல என்ன, ஃபெயிலியர் ஆனால் என்ன, தோல்வி அடைஞ்சா என்ன, அதை பார்க்கவே மாட்டேன். எனக்கு அப்போ நின்ன ஒருத்தர் இப்போ வரைக்கும் நின்றுட்டுருக்காரு. எனக்கு பிரச்சனைனா வந்து நிற்கும் போது ஃபோன் பண்ணும்போது ஒரு ஆறுதல் தான். நம்ம வந்து பணம் இழந்தப்போ, நான் அடிக்கடி சொல்லுவேன், பணம் இழந்தப்போ நமக்கு அவன் காசு கொடுத்தலாம் அவர் எனக்கு உதவவே இல்லை, எந்த விதத்துலேயும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணலை. நான் தான் உழைச்சேன். ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு நண்பர் இருக்கான் பாருங்க கூட. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு இவ்வளோ ஃபீல் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லும் போது நம்ம அதிலேருந்து வெளியில் வந்துடுவோம். சார் கவலைப்படாதீங்க சார், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் சார்னு சொல்லுவார். அப்போ நான் அதுதான் கொடுத்தேன். அப்போ தான் நந்தன் படம் வரும்போது நான் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க தான் போனேன். அந்த பிடிஓ ஆஃபீஸர் கேரக்டர் தான் என்னை கூப்பிட்டாரு. போய் இறங்கிட்டேன்.
பார்த்தேன். என்னங்க என்னென்ன ஷூட்டிங் நடக்காதுங்க என்னன்றது. ஆனால் அவர் தான் ப்ரொடியூசரு. இல்லை எனக்கும் இதுக்கும் மனஸ்தாபம் வந்துருச்சு ஹீரோவாக நடிக்கிறவருக்கும், அதனால் படம் பண்ணலை கிளம்பணும். என்னங்க நீங்கள் இவ்வளோ பணம் போட்டுட்டு ஏங்க அப்படின்னேன். இப்போ என்ன பண்ணேன், சரி நான் ஹீரோவாக நடிக்கவான்னு கேட்டேன். நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் என்னை நடிக்க வைக்கணும்னு கேட்கல. அவரை காப்பாற்றணும், போயிட்டு வர முடியாதுன்னு அந்த இடத்துல ஒரு தத்தளிச்சுட்டு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் நடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த கேரக்டர் எப்படி நடிக்கிறேன்னா நான் யோசிக்கவும் இல்லை, அவரும் யோசிக்கலை. இப்போ என்னென்னா ஒரு 7 நாள் டைம் கொடுங்க, அது வரைக்கும் ஹீரோயினை வச்சு எடுத்துக்கிட்டே இருங்க, ஏதாவது எடுத்துகிட்ருங்க, நான் 7 நாள் நான் தயார்படுத்திட்டு வரேன். நான் தயார்படுத்தி என்னை கருப்பாக்கி நடித்ததான் நந்தன்ற அந்த படம். அந்த படம் நடித்து எனக்கு அப்போ அவர் அவ்வளோவா அப்பையும் ரிலீஸ் பண்ண முடியாமல் தத்தளிச்சும் போதும் நாங்கள் அதை எப்படியாவது கொண்டு வரணும்ட்டு தேட்டருக்கு கொண்டு வந்து அது எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அவர் என்ன எனக்கு தப்பான இடத்துலலாம் தள்ளி விட மாட்டார். நண்பன் என்றைக்கும் நம்மளை காப்பாற்ற தான் செய்வார். நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. இன்று அந்த நந்தன் என்ன பண்ணுதுன்னா, அந்த கொடியேற்ற முடியாமல் ஆகஸ்ட் 15 கொடியேற்ற முடியாமல் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள், தலித் பஞ்சாயத்து தலைவர்கள்லாம், பிடிஓ எல்லாம் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, ஜிஓ போட்டிருக்கு. அவங்க கண்டிப்பாக கொடியேற்றதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எனக்கு நன்றி சொல்லும்போது இதுதான் இந்த படம் எனக்கு கொடுத்தது. ஒவ்வொருத்தவங்க அந்த இதில் அழுதுட்டு ஒரு அம்மா நமக்கு எங்களால் ஏற்ற முடியலன்னு சொன்ன அந்த அம்மா நாங்கள் இந்த வருஷம் ஏற்றுறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, காசு பணம் கொடுத்தா கூட அது வராதுங்க. அந்த கண்ணீர் எனக்கு கொடுத்தது ஆஸ்கார் அவருக்கு சமம். அது வாங்கிட்டேன் நான். அதுதான் எனக்கு கிடைச்சது. அவங்க கொடியேற்றினாங்கல்ல, அதுதான் அந்த படம் செஞ்சிருக்கு. ஒரு படம் என்ன செய்யணுன்றது ஒன்று இருக்குது. அந்த படம் அதை நடத்துச்சு. அது வியாபார ரீதியாக அவங்க நடத்தணும். சரவணனுக்கு எப்போதுமே அந்த வியாபார ரீதியாக சினிமாலாம் எடுக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு சமூகம் இதை பற்றி தான் எடுப்பார். நானே சொல்லியிருக்கேன், எனக்கு 10 கமர்ஷியல் படம் சொன்னீங்கன்னா அதை சொல்லுங்கள், அதை பண்ணுவோங்க, இதை பண்ணுவோம், வரவே மாட்டேன். மறுபடியும் அடுத்த படமும் அப்படி தான் போயிருக்கார். சமூகம் தான் அவர். ஏன்னா ஜூனியர் உடனில் அவர் அப்படியே எழுதுனால, சமூக கருத்து எழுதுனால அதை பற்றி தான் யோசிப்பார். அப்படி தான் சங்காரம் பார்த்தேன். ஏங்க இது கமர்ஷியலுங்க, இதை பண்ணலாம்லங்க அப்படின்னு. சரி இதை பண்ணுவோம், யார் வச்சுருக்கீங்க, யாருங்க ஹீரோ, நான் பண்ணுறேங்கன்னு. இல்லை நான் ஹீரோவாக அதில் நினச்சி நான் பண்ணது சூரி. அதனால தான் அந்த சூரின்ற கேரக்டரு பேரே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு. சரி சூரி விடுங்க, நான் அந்த மார்ட்டின் கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு. மார்ட்டின் கேரக்டர் ரொம்ப சின்னதாக இருக்குங்க அப்படின்னாரு. பரவாயில்ல, மார்ட்டின் நான் பண்ணுறேன், சின்ன கேரக்டர்லாம் நான் பண்ணுறேன், நீ ஜெயிச்சுட்டு வந்தேன்னா எனக்கு நல்லது தான், மார்ட்டின் கேரக்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தது. அதை நான் அடிக்கிறேன். அப்பயும் சூரியகிட்ட போய் அவர் கடைசி வரைக்கும் கதையை சொல்லவே இல்லை. சூரியகிட்ட போய் வேறு கதையெல்லாம் பேசுனாங்க. ஃபோன் அடிக்கிறேன், சூரியகிட்ட சொன்னீங்களா? இல்லைண்ணே, சூரியனை கதையே கேட்க மாட்டேங்கிறாரு. நான் உட்காந்து 4 மணி வரை பேசிட்டேன். 4 மணி நேரம் என்னத்தையா பேசுனீங்க, சொல்லணுமே நீ. நல்ல அவர் தயாராகவே இல்லை, கதை கேட்குறதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்னு. அப்புறம் சொன்னேன் வேணாம். நான் ஒன்று யோசித்தேன், வேணாம். அப்போ தான் நான் சொன்னேன் சூரியன்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா சூரி கஷ்டப்பட்டு மேலே ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அது ஒன்றால் தப்பாயிடக்கூடாது. அந்த இடத்த நீ இறக்குன மாதிரி ஆயிடக்கூடாது. நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சுட்டு போய் நீ அந்த இடத்துக்கு வந்தோடனே நீ சூரிக்கு அப்போ தைரியமாக கதை சொல்லு அப்படி தான் அவர்கிட்ட நான் சொன்னேன். நான் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா சூரியன்ற கதாபாத்திரம் உழைச்சதே அந்த சூரியன்ற பேர் தான். அதுக்கப்புறம் அந்த இதில் யார் நடிக்கணும் அப்படின்போது ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் சொன்னார். அவர்கிட்ட போய் கதை சொல்லும்போது உன்னிமுந்தன் வேணும்னாரு. உன்னிமுந்தன்ட்ட போய் அந்த கதையை சொல்லும்போது அவர் திடீர்னு என்ன பண்ணுறார், சூரிய கேரக்டர் சொல்லுங்க, மார்ட்டின் கேரக்டர் நல்லா இருக்குது. ஏன்னா நான் நடிக்கிறதுனால அவர் மார்ட்டின் கதையை நல்லா சொல்லுவேன். மார்ட்டினை பற்றி சொல்லுங்கள், இந்த மார்ட்டின் கேரக்டர் நான் பண்ணுறேன்னொடனே அவர்கிட்ட முழு கதையும் சொன்னேன். என்னங்க சொல்லிட்டு வந்தீங்க, ஏதோ உளறிட்டு வந்தீங்கன்னா, என்னங்க மார்ட்டினை சொல்கிறார், அது சின்ன கேரக்டர் தானங்க, சூரிய தானங்க ஹீரோ அப்படின்றான், அது தானங்க பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. இல்லை நான் அதை தான் சொல்லிட்டு வந்தேன். அவரை தான் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு, ஏன்னா 2 ஹீரோ சப்ஜெக்ட்டு, ஃபுல் கதையும் ஒரு ஹீரோட்ட சொல்லுங்க அப்படின்றது. கண்டிப்பாக அந்த சிங்காரம் படம் எடுத்தால் பெரிய வெற்றி அடையும்ன்றது நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் சுப்பிரமணியபுரம் எப்படி ஒரு ரவுடிசத்தை அப்படி கண் முன்னாடி உங்களை கொண்டு வந்த காமிச்சனோ அதே மாதிரி தான் இந்த சங்காரம் படமாக எடுக்கக்கூடிய இது. ஏன்னா இந்த புக்கை படிக்கும்போது அது திரைக்கதை வடிவத்தில் தான் இருக்கும். நீங்கள் அது நாவல் எல்லாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திரைக்கதை புத்தகமாக தான் இந்த சங்காரத்தை பார்க்குறேன். அப்படி இருந்த ஒரு புத்தகம் இது. அண்ணன் சொன்ன மாதிரி இங்கேயே நடத்துகிற இந்த புத்தகம் ஒரு புத்தகம், நல்ல புத்தகம். எங்கே நடத்தினாலும் போய் சேர்ந்துடும். அவர் தஞ்சாவூரில் நடத்தினாலும் போய் சேரணும். அதுதான் அந்த புத்தகத்துக்கான ஒரு விஷயமாக பார்க்குறேன் நான். அப்புறம்
இந்த புத்தக விலை நான் கண்டிப்பாக எல்லா இதுலேயும் போய் சொல்கிறது தான், விலையை குறைங்க, டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு. 550ன்னு வச்சுருக்கீங்க, 500ரூபானா ஈஸியாக நாங்கள் கொடுத்துடலாம். அதை எங்கே அப்பாஸ் இல்லையா சார் இங்கே இருக்காங்க, அவங்க நீங்கள் 2 பேரும் அதான் அவங்கள இங்கே வச்சுருக்கோம், ஆடை வெட்டுற மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். இதுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் இப்போயே கொடுக்கணும். ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன்னா, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு எங்கள் மாமா புத்தக கடை வச்சுருக்கார் மதுரையில், மீனாட்சி புத்தக நிலையம் வச்சுருக்கார். மாப்பிள்ள நான் வர முடியாது, என்னால் வர முடியாதுப்பா, எனக்கு புத்தக வேலையெல்லாம் இருக்குது, இன்றைக்கி புத்தக எக்ஸிபிஷன், வர முடியாது மாப்பிள்ளன்னு அருணாச்சல மாமா சொன்னார். புத்தக கடை வச்சுருக்காரு அவர், வரமாட்டேன். இல்லை மாமா, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அவர் டிஸ்கவுண்ட்டு தருவாங்க, நீங்கள் ஒரு 30-40 புக்கை வாங்கிடலாம் அப்படின்னு வேறு கூப்பிட்டு அவனும் வந்துட்டார். முதல்ல அவர் தான் வந்தார். ஐயோ நம்ம வேறு சொல்லிட்டோம், மாமா வாங்கிடுவீங்கல்ல, எத்தனை புக்கு? 30 புக்கு, 40 கூட வாங்கிக்கோங்க, 30 வேறு புக்கு யாரெல்லாம் வாங்க, உங்களுக்கு வந்து ஸ்டால் வெளியில் இருக்குது, அதுக்கு நான் விளம்பரம் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டால் வெளியில் இருக்குது, 500ரூபா கொடுப்பீங்களா? எவ்வளோ சார்? சார் என்ன வாயை திறக்க மாட்டீங்க? கொடுக்குறேன்ட்டாங்க, போய் நம்ம வாங்கிடலாம். அப்படியா? வாங்கிருங்க, கொடுத்துருங்க, அங்கே கேட்டுருங்க. ஸோ புத்தகத்தை அவரும் ஆஃபர் பண்ணி கொடுப்பாரு, எல்லாருமே ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா புத்தகத்தை பற்றி பேசணும், எல்லாம் பேசிட்டாங்க. வெயில் சார் புத்தகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, அக்காவும் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க, ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ இதில் கிளைமேக்ஸ் முடிக்கும்போது தான் படத்தில் என்னவா முடிக்க போகிறீங்க அப்படின்றது தான் இந்த இதில் தொடர அப்படியே நிப்பாட்டியிருக்காரு. ஏன்னா அந்த மறிக்குழுந்துக்கு என்னாச்சு அப்படின்றது ஒன்று, சூரியும் மார்ட்டினும் என்னானாங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த நாவல் முடியும். முடித்தோடனே என்ன அடுத்த நாவல் எப்போன்னு கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. பார்ட் 2 தான் அதை வச்சுருக்காரு. இது படமாக வந்து அதான் தயாரிப்பாளரும் ரெடி ஆகிட்டார், நடிகரும் ரெடி ஆகிட்டார், இனி டைரக்டர் தான் ரெடி ஆகணும். எப்போன்னு அவர்கிட்ட தான் இருக்குது, அது கலாக்கா கேட்டு சொல்லுவாங்க. மறிக்குழுந்து நீங்களான்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் மறிக்குழுந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அது யாருன்னு கேளுங்க. எனக்கு என்னமோ அதில் சந்தேகமாக இருக்குது. நீ கேளுக்கா, நீ சிரிச்சிட்டே இருக்காத, நான் உன்னை வந்து எல்லா தடவையும் சப்போர்ட் பண்ண முடியுமா? அந்த மறிக்குழுந்து எனக்கு என்னமோ எழுத்துலையோ அதுலையோ நீங்களாக இருப்பீங்களான்னு தெரியல, அதை விளக்கணும் சார். அது நீ கலாவை நினச்சுன்னு என்கிட்ட கதைலாம் விடக்கூடாது. அது அவங்க நம்புவாங்க, கலாக்கா நம்புவாங்க, இவங்கெல்லாம் நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். அந்த மறிக்குழுந்து யாருன்னு சொல்லியா? ஓகே, யாரு? ஸோ ரொம்ப சந்தோஷம். இது வந்து எங்கள் குடும்ப விழாமா தான், இது வந்து ஒரு புத்தக விழா மாதிரி நான் பார்க்கவே இல்லை. அதனால தான் எல்லாமே ரொம்ப ஜாலியாக எல்லாமே நீங்களும் நாங்களும் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இது ஒரு குடும்ப விழாவாக பார்க்குறோம். சரவணன் என்றைக்கும் வெற்றி பெறணும், அதுதான் எனக்கு, அதுக்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன். நல்ல நல்ல படங்கள் இந்த மாதிரி கமர்ஷியல் நாள் வச்சுருக்காரு, எடுத்து விடுங்க. ஸோ வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்கள் எல்லாருக்கும், வந்த மேடையில் வந்த எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு சங்காரம் பண்ணிட வேண்டியதான் சரவணன். நேத்தான் கூப்பிட்டாரு. ஓ எல்லாம் ஒன்று தானே. ஏக்கா உங்களை ஓரம் கொஞ்சம் பாரு, இதில் ஓரம் கொஞ்சம். அப்போ அது சங்காரம் பண்ணல. மகிழ்ச்சி. சங்காரம் நூல் அறிமுக விழா என்ன, இந்த இப்போ புக் ஃபேர் ஒன்று நடத்திட்டுருக்கோம் ஒய்எம்சியில். ஏக்கா எவ்வளோ பெரிய மண்டபம் வச்சுருக்கோம், அங்கே வச்சுருந்தா அதுவும் சூரியனை நம்ம சசி நீங்களாம் வந்துருக்கீங்க. வெயில் நேற்று வேறு வந்தார். இந்த கூட்டம் அப்படி வந்தால் ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க. ஏன் இங்கே வச்சாருன்னு எனக்கு தெரியல. சினிமாக்காரன் ஒருவேளை சசிகுமார்னு இந்த ஏரியா விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஏன்ட்ட சொல்லியிருக்கணும்ல, நம்ம தானே இப்போ பொறுப்பு. இவ்வளோ நேரம் நேற்று நின்றுட்டு இருந்தீங்களே, முந்தா நாள் அங்கே தானே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ண்ணே, அங்கேயே அப்படியே புக் பண்ணியிருப்போம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இந்த டிராஃபிக்கில் எங்கள் அக்கா எவ்வளோ நேரம் ஆச்சுக்கா வீட்டிலேருந்து கிளம்பி? நீலாங்கரை, அது மதுரையிலேருந்து வர மாதிரி. ஆமாம், அங்கே வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம்
அதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப பெரியவங்கள்லாம் வந்திருக்காங்க. அது எங்கள் குடும்பத்தை சேர்ந்த கலை, அவர் பேச மாட்டேன் நச்சுன்னு 4 விஷயத்தை பேசிட்டு போயிட்டார். எங்கள் முருகன் வந்திருக்காங்க. இவர் ஆட்ரிக், இவர் நம்ம தேவராஜ். நான் இப்போ தான் கேட்டேன், இப்போ தான் பார்க்குறேன். இந்த வயசில் ஒரு 3 படம் வெற்றி படம் எடுத்திருக்காரு. உண்மையிலே இந்த சமகாலத்தில் 3 படம் வெற்றி படம் தயாரித்து கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் தான். ஏன்னா நமக்கு சினிமானா கொஞ்சம் பயம். அப்படியே அதில் 2 கதாநாயகன் முதல்ல சொல்லிட்டார், மாதிரிலேருந்து 2 கதாநாயகன் வந்தாச்சு. உண்மையாக கடைசியாக கதாநாயகன் அவருடைய மறிக்குழுந்து. ஹலோ, இங்கே தான் பார்த்துட்ருக்கேன். கதாநாயகன் இந்த புக்கை நான் முருகன் சொன்னேன், என்ன என் மறிக்குழுந்துக்கும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சமர்ப்பணம் கொடுத்துருக்காரு மறிக்குழுந்துக்கு. அப்போ அந்த கேரக்டர் இருக்கா அப்படின்னு கேட்டேன் முருகன்ட்ட. என்ன அதுக்குள்ளே ஒரு கேரக்டர் இருக்குது, இது அவருடைய மறிக்குழுந்தான். அந்த அக்கா 2வது உட்காந்துருக்குல்ல, அதான் அந்த மறிக்குழுந்து. அந்த மறிக்குழுந்துக்கு சமர்ப்பணம் கொடுத்துருக்காரு. சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சரவணன் மேலே, ஏன்னா நாங்கள் நக்கீரன் நடத்துகிறோம், ஜூனியருடன் நக்கீரன்னா 2 பேருக்குள்ளே ஒரு பேசும்போது கட்டி பிடிச்சிக்குவோம். ஆனால் மனசுக்குள்ளே அது போட்டி பத்திரிக்கையில். அப்போ சரவணன் தூரத்துலேயே ஒரு எதிரி மாதிரியே வச்சுட்டு தான் இருந்தேன். ரொம்ப நான் இவரை வச்சு எங்கள் ஆஃபீஸில் ஒரு சண்டே போட்டுருந்துச்சு, சத்தம் போட்டேன். கனியை திகார் ஜெயிலில் போய் பேட்டி எடுத்து வந்துட்டார். நீங்கள் தானே எடுத்தது? கலைஞர் பார்க்கல. அப்போ என்னுடைய அசோசியேட்டை கூப்பிட்டு பத்திரிகை தூக்கி போட்டேன். பாரியா எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா அதில் ஒரு ஆழமான ஒரு பேட்டி. கனி எவ்வளோ கஷ்டப்படுது, அதாவது அந்த சிறையில் அவங்க படுற கஷ்டத்தை அவர் நல்லா சொல்லியிருந்தார். அந்த தோல்லாம் வெடிப்பு விழுந்ததை அதை எழுத்துல கொண்டு வந்திருப்பார். அதை படிச்சுட்டு கலைஞர் 2 நாள் தூங்கவே இல்லை அப்படின்னாங்க. அது என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. ஏன்னா நம்ம வாஜ்பாயிட்ட பேட்டி எடுத்து வந்திருப்போம், ஆனால் எங்கே இதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அப்போ சரவணன் நமக்கு ஒரு வயிறு மாரி ஆகிட்டார். நடிச்சிட்டாரு, சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் வெளியே வந்துட்டார். வந்தாச்சு. சங்காரம் எனக்கு பாண்டிகிட்ட தான் பாராட்டினேன். அந்த லேஅவுட்டை பாண்டிகிட்ட, நம்ம பாண்டிகிட்ட அடிக்கடி பேசிக்குவேன். பாண்டியன்னு அந்த லேஅவுட் ஆர்டிஸ்ட், அவர் தானே சீனியரு. நாங்களாம் ஒன்றா இருந்தோம் ஒருக்க. நானும் ஒரு லேஅவுட் ஆர்டிஸ்ட் தான். அப்போ இந்த லேஅவுட்டு, இந்த ரத்தம் என்ன பாண்டி திறந்தா சிவப்பாக ரத்தமாக இருக்க அண்ணே. அந்த கதைக்குள்ளே போங்கண்ணே, பூரா ரத்தம் தான். அப்போ தான் உள்ளே போனால் டெல்டா போதினோடனே, இந்த மணல் மேடு சங்கர்னு ஒருத்தர் இருந்தானே, அதை தழுவி கண்டு இருக்கா அப்படின்னு. ஆமாண்ணே. சரி, நமக்கு அது ஏரியா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நம்ம நாவல் போடுற அளவுக்கு நக்கீரனில் நாவல் போடுறதில்ல நாங்கள். மூர்த்தி சிறுசு கீர்த்தி பேசுமாங்கல்ல, அது மாதிரி ஒரு புத்தகத்துக்கு புத்தக வெளியீட்டு விழாக்கு இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஆட்கள், இவ்வளோ பெருசுகள்லாம் உட்காந்துருக்கு. நான் எந்த புத்தகத்தையும் நான் வெளியிடுறதே இல்லை. அது மெனக்கடணும்ல. இப்போ எங்கள் அந்த சசினே எனக்கு முன்னாடி வந்துடுச்சு, சூரியனே எனக்கு முன்னாடி வந்துடுச்சு. இவங்க எல்லோரும் வந்திய எங்கள் அக்காவுக்காக வெயிட் பண்ணோம். என்ன, நான் அங்கேருந்து வரையில் இந்த கூகுள்னு ஒரு சனியனை போட்டு விட்டாங்க. எங்கேருந்து வரேன், ஒய்எம்சியில் குப்பரில் இருந்தான். 6:45 போட்டார். அப்போ 7 மணிக்கு 6:45, 7 மணிக்கு ஆரம்பி போகிறாங்க. நம்ம டிரைவருக்கான அவனுக்கு இந்த தொடு போன வச்சுருக்கான், இந்த பட்டன் போன அவன்கிட்ட கிடையாது. போதுன்னு திடீர்னு போட்டு பார்த்தேன், 1 மணி நேரம் 2 நிமிஷம் காமிக்குதா. இங்கே தாண்டா இருக்கும். அது போனால் நேரம் அசோக் நகர் போயிடுச்சு. எனக்கு ஒரு அளவும் தெரில, இறங்கி நின்று கேட்கவும் முடியல. நல்ல வேலை நான் வந்த பிறகு அக்காலாம் லேட்டாக வந்ததுனால சரி தப்பிச்சிட்டோம். அப்பயும் நினச்சே வந்தேன், இந்த சரவணை அங்கேயே வச்சுருந்துக்கலாமையா, இதை போட்டு இங்கே இழுத்து அதுக்கு ஒரு விளம்பரமும் நல்லா கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சே வந்தேன். கடைசியில் பார்த்தா சந்தோஷம் என்னென்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் முருகனை பார்க்குறேன்.
இப்போ ஆனந்தவுடனுக்கு எடிட்டர் அவர். முருகன் கதையும் ஒரு சினிமா இருக்குது. சரவணன் இவர்கிட்ட ஒரு சினிமா இருக்குது தெரியுமா? கதை இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டிலேருந்து வர்றாரு போரூரில், ஹெல்மெட் போட்டு வந்திருக்காரு. வீட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டரு. ஒருத்தன் எதிர்த்து வந்தவன் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கான். இவர் பத்திரிக்காரில் நெல் நிதானமாக பொறுமையாக அப்படின்னாரு. இங்கிட்டு வந்தவன் குத்திவிட்டான் வயிற்றில். அவன் வேறு யாரையோ குத்தன்ட்டு இவ்வளோ குத்திவிட்டா. அதே விஷயம் எனக்கு தெரியாது. நம்ம முருகனை குத்திட்டாங்க. பாவி யோ என்ன அந்த ஆள் யாரையும் குத்துறது இல்லையா? ஏன்னா வேடன் நடத்துகிறவங்க யாரையும் குத்துறது இல்லையா? ஜூனியர் வேடன் தானே குத்துவீங்க, குத்துறது இல்லையே. முருகன் அப்படி மாட்டினார். நான் ராமச்சந்திரன் போனேன். ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்போ தான் இந்த கதையெல்லாம் கேட்டேன். எப்படி முருகா கத்தி இங்கே குத்திருக்கு, நல்ல வேலை 4 இன்ச்சு ஏறுனா முடிஞ்சிச்சு. அப்போ தான் கதை, அண்ணன் யாருன்னே தெரிலண்ணே, ஹெல்மெட்டை கழட்டேன். ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் இவர் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு இவர் கலர் தெரிஞ்சிக்கல, இவர் கலர் தெரிகிறாரு, அவங்களுக்கு அறிஞ்சு ஓட்டாங்க. கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல நம்ம பெரிய பத்திரிக்கை. ஒருத்தன் வயிற்றில் குத்திட்டு போயிருக்கான 15 வருஷம், இன்னைக்கு வரைக்கும் அவனை கண்டுபிடிக்கல. என்ன போலீஸு ஒன்று நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருந்திருக்கணும். ஆனால் போலீஸ் கேஸ் ஆகினா தானே ராமச்சந்திரன் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இன்னும் கண்டுபிடிக்கல, க்ளோஸே பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு இதுவே ஒரு கதை. சரவணன் வந்து எனக்கு அவர் கதைன்னு போக்கு என் சகோதரி சொல்லிட்டாங்க. எங்கள் அக்கா கொஞ்சம் சொல்லும். அக்காவுக்கு பத்திரிக்கை கொடுத்துருப்பீங்க, புத்தகத்தை கொடுத்துருப்பீங்களே. நேத்தாவது கொடுத்தா அவங்க ஒரு புக்கை அப்படி அவன் எந்திரன் ரஜினி மாதிரி வாசிச்சிருவாங்க அவங்க. பார்த்தியா இதில் ஓரவஞ்சம் தான். அக்கா ரொம்ப ஓரவஞ்சம். அவருக்கு என்னென்னா நீ கதை படிக்க மாட்டேன்னு நம்மளை முடிவெடுத்தாரு. ஆனால் ரொம்ப ஒரு நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு நிகழ்ச்சியை வச்சு அதில் எங்கள் டீச்சர் தானே நீங்கள்? அதான் சரவணன் இந்த போடுறாரு. இப்போ சோறு போடுறதுக்கு ஒருத்தர், சம்பாதிக்க ஒருத்தர், சம்பாதிச்சு சோறு போடுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் தாங்க சினிமாக்குள்ளே இப்படி உலாவ முடியும். இல்லை ஏன் சரவணன் ஜெயிக்கிறாரு இதுக்குள்ளே அப்படி இருக்காருன்னா, வீட்டுக்கு சம்பாதிச்சு சோறு போட்டுக்கிறதுக்கு எங்கள் மறிக்குழுந்துருக்கு. அவங்களுக்கு தான் இப்போ வந்தோன்னே கேட்டேன், ஏக்கா டீ தருவீங்களான்னு கேட்டேன். இன்னும் வரல, முடிஞ்சோன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இன்னும் நாவல் எழுதுன்னு இவர் சொல்லியிருக்காரு. முருகன் நிறைய இடம் இருக்குன்ட்டார். வீடன் இருக்குது, ஜூனியர் வீடன் இருக்குது, இன்னும் எத்தனை இருக்குது? நாவலும் புத்தகமும் பண்ணலாம். நீங்கள் தான் பதிப்பு அத்தனை வச்சுருக்கீங்களே. அப்போ நீங்கள் எழுதலாம், போடுறதுக்காக வந்து நாங்கள்லாம் சாட்சியோடு நாங்கள் இருக்கோம். நன்றி.